ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான கொய்யாப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த கொய்யாப்பழ மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம கூலிங்காக இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். வாங்க, இன்றைக்கி கொய்யாப்பழ மில்க் ஷேக் செய்யறதுக்கு 3 கொய்யாப்பழம் எடுத்துருக்கேங்க. இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யாப்பழங்க. நீங்கள் எந்த கொய்யாப்பழத்துலேயும் செய்யலாம். இது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு கொய்யாப்பழத்தை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல ஒரு பிங்காக இருக்கும். மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த கொய்யாப்பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இது போல் நீங்கள் மில்க் ஷேக் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்கிற எல்லா கொய்யாப்பழத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாப்பழத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொய்யாப்பழம் தித்திப்பாக இருக்கும். அடுத்ததாக 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேங்க. சில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு மில்க் ஷேக். அப்போ தான் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இது போல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா கொய்யாப்பழத்தோட சீடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இது நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக வேணும்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு அடியில் பார்த்திங்கன்னா இதோட சீடெல்லாம் அப்படியே தங்கிடும். இந்த சீடை எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய கொய்யாப்பழ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான கொய்யாப்பழ மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கொய்யாப்பழ மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.